ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரிஸில் கிளாஸ் நம்பர் 6. ஸோ இன்னையோட கான்செப்ட் வந்து நம்ம டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 horses were sold at rupees 1599 each. First was sold at 25% profit and second at 20% loss. Find the overall profit or loss percentage சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினில் என்ன பாயிண்ட்னு முதல்ல கவனிச்சுக்கோங்க. 2 ஹார்ஸு வேர் சோல்ட் அட் ருபீஸ் 1599 ஈச். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஹார்ஸ் வித்துருக்குறாங்க, அது ரெண்டையுமே 1599 ரூபான்னு வித்துருக்குறாங்க. ஸோ ஈச்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றையும். அப்போ 2 ஹார்ஸ்னா 2 ஹார்ஸுக்கும் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோதான்? 1599. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கிடையாது, தனித்தனியா ஒரு ஹார்ஸ் 1599 ரூபாய்க்கு வித்துருக்காங்க, இன்னொரு ஹார்ஸையும் 1599 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 ஹார்ஸ் வித்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பொருள் விற்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பொருளோட செல்லிங் ப்ரைஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கு. ஆனால் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல 25% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அண்ட் செகண்ட் ஒன்ல 20% லாஸ் ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட்டா லாஸா அது எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத கால்குலேட் பண்ணும். கிளியரா? சரி, ஓகே, இதை நம்ம சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். இது சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. ஆக்சுவலாக 2 ஹார்ஸ் இருக்கா? ஸோ 2 ஹார்ஸுக்கும் சிபி அண்ட் எஸ்பி. ஓகேவா? சிபிக்கும் எஸ்பிக்கும் நம்ம ரேஷியோ போட போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் இதில் நமக்கு சொல்லிட்டாங்க. மொதல் ஹார்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? 25% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 25% ப்ராஃபிட்னா நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 25%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 1/4. 25% ஃப்ராக்ஷன் வேல்யூனா 1/4. அப்போ ப்ராஃபிட்டுங்கிறதுனால நான் +1/4 எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன எடுப்போம்? காஸ்ட் ப்ரைஸ் எடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹார்ஸுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது? 4 இருக்கும் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 + 1 எவ்வளோ? 5. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ என்ன வரும்? 4:5. இது வந்து மொதல் ஹார்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ஸ். இதே மாதிரி செகண்ட் ஹார்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் ஹார்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 1/5. லாஸுங்கிறதுனால -1/5 போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டரில் இருக்கிற 5 வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுப்போம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 - 1 4 வந்து நமக்கான செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். கிளியரா? புரியுதா? ஸோ செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இது ரெண்டுக்கும் ரேஷியோ எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஹார்ஸுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ், செகண்ட் ஹார்ஸுக்கு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு 2 ஹார்ஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுல வந்து 2 ஹார்ஸுக்கும் செல்லிங் பிரைஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம எழுதின ரேஷியோல பாருங்க, செல்லிங் பிரைஸ் சேமா இல்ல. அப்படிதானே? இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இதை நம்ம மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 2 செல்லிங் பிரைஸும் சேம் ஆகணும்னா கீழே இருக்கிற 4ஆல மேல இருக்கிற செல்லிங் பிரைஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸ் ரேஷியோல இருக்கிறதுனால இங்க என்ன ஆயிடும்? 4 மல்டிப்ளை ஆயிடும் பேலன்ஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மேல இருக்கிற 5ஆல கீழே இருக்கிற ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இங்க 4 × 5, இங்க என்னது? 5 × 5. இப்போ கிளியரா புரியுதா? இப்போ ரேஷியோ வந்து சேம் பேலன்ஸ்ல இருக்கு. இப்போ அதே சேம் டைம் எனக்கு செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 5 × 4 20, 4 × 5 20. அப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? சேம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ செல்லிங் பிரைஸ் சேம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அதுக்கு ஏற்றப்பல காஸ்ட் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபைனலா, ஓகேங்களா? ஸோ ஃபைனலா எனக்கு டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 2 ஹார்ஸுக்கும் சேர்த்து டோட்டல் காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். இங்கே பாருங்க, செல்லிங் பிரைஸ் இதுவும் 20, இதுவும் 20. ஸோ 20 + 20. அப்போ ஓவராலா டோட்டல் செல்லிங் பிரைஸ் 2 ஹார்ஸுக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? ரேஷியோல 40 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ்க்கு டோட்டல் பாருங்க, 4 4s are 16, இங்க 5 5s are 25. 16 + 25னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 41. அப்போ இதுதான் இந்த இடத்துல இந்த 41ங்கிறது 2 ஹார்ஸுக்குமான டோட்டல் காஸ்ட் பிரைஸ், இந்த 40ங்கிறது 2 ஹார்ஸுக்குமான டோட்டல் செல்லிங் பிரைஸ். இதை மட்டும் வச்சு நான் கொஸ்டின் அப்ரோச் பண்ணிட முடியும். அப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்களே 1599, இதை நான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டா எனக்கு தேவையில்லை. இந்த டேட்டா இல்லாமலே இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் அந்த அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து இந்த அவங்க கொடுத்த செல்லிங் ப்ரைஸை யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்கறதுங்கிறதுனால இந்த 1599 யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ரேஷியோ வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ கிளியர் கட்டாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 41 அண்ட் செல்லிங் ப்ரைஸுங்கிறது 40. அப்போ இதை தான் நம்ம கம்பேர் பண்ணோம். அப்போ மொத்தமாக 2 ஹார்ஸையும் விற்கும் போது அவர் காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது? 41 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா என்னதான் அது? லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல லாஸ் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணும்? இப்போ 41க்கு வாங்கி 40க்கு விற்றாங்கன்னா ₹1 லாஸு. டினாமினேட்டரில் என்ன எழுதணும்? காஸ்ட் ப்ரைஸ் எழுதணும் இன்டூ 100.
அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் வர்றது தான் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு பாயிண்ட்ல போகும். நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி 100/41% லாஸ். அவ்வளோதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிளான மாடல். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்க போகுது. இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்க போகுது. அதுதான் இன்னையோட கான்செப்ட். இப்போ சரி, ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ இன்னொன்று பார்க்கணும் இல்லையா? இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு வேலை ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை வந்து இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெத்தட் நம்பர் 1. இது ப்ராப்பராக நம்ம படித்து அந்த ரேஷியோ வச்சு போடுறது. ஸோ மெத்தட் 1 இது. இப்போ இது மாதிரி மெத்தட் 2 இருக்குது. இந்த மெத்தட் 2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபார்முலா மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சு வச்சிட்டிங்கன்னா இது மாதிரிலாம் ரேஷியோ போட தேவையில்ல. டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா என்னன்னு பாருங்க. அந்த ஃபார்முலா வந்து எப்படின்னா, 2 பொருளை விற்கிறாங்க. அந்த 2 பொருளோட செல்லிங் ப்ரைஸும் சேமாக இருக்கணும். அதில் ஒரு பொருளுக்கான ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பொருளுக்கும் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஓவராலாக ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள் தான். பாருங்க எப்படி எழுதணும்னு பாருங்க ஃபார்முலா. இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் அல்லது லாஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 100, ஓகேவா? 100 பிராக்கெட்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒய், 100 பிராக்கெட்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2xy பிளஸ் 2xy டினாமினேட்டர்ல 200 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதர்வைஸ் இந்த ஃபார்முலா படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? ஸோ எப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணணும், எப்போ இந்த ரேஷியோ மெத்தட், ரெண்டுலையுமே நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்போ இந்த ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட்டாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது இல்லாமல் இப்போ இந்த இடத்துல 25% போல 29%, 31%, ஓகேங்களா, 47% அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் பெருசாக மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தா கூட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஆனால் கொஸ்டினை பார்த்து எது யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கால்குலேஷன் சிம்பிளாக இருக்குங்கிறத நீங்களே மைண்டில் டிசைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் இந்த ஃபார்முலா படி போடும்போது என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ சேம் அதே மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியாது, அதனால தான் இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இதில் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸில் கிடைச்சதுன்னா அது லாஸ் ஆகும், ப்ளஸில் கிடைச்சதுன்னா அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஓகேவா? சரி பாருங்க, இப்போ இந்த எக்ஸ் ஒய் இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுன பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க, 25% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் எக்ஸோட வேல்யூ வந்து 25ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஒய்க்கு வந்து ரெண்டாவதுல என்ன சொல்லுங்க, 20% லாஸ். அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணும், -20 போடணும். அவ்வளோதான். இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஹார்ஸ் வித்தாங்கல்ல, அந்த 2 ஹார்ஸையும் ஒவ்வொன்றையும் எவ்வளோ ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ்க்கு வித்தாங்கிறத போடணும். அப்போ எக்ஸுங்கிறது ப்ராஃபிட் தான். ஸோ 25%ங்கிறதுனால எக்ஸுக்கு +25. ஒய் ரெண்டாவது ஹார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 20% லாஸ்க்கு வித்ததுனால இந்த இடத்துல -20 போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 25ம் ஒய்க்கு பதிலாக -20யும் இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் டேரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 100, அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. எக்ஸுங்கிறது என்ன, 25, ஒய்ங்கிறது என்ன, -20. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 25 -20ன்னு மாறிடும். ஓகே, பிளஸ் 2 இன்டூ 25 இன்டூ -20, இந்த இடத்துல -20. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 200 பிளஸ் 25 -20. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. 25ல 20 போச்சுதுன்னா 5, 5 இன்டூ 100 எவ்வளோ வந்துடும், 500. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து 25 இன்டூ 2னா 50, 50 இன்டூ 20னா எவ்வளோ வரும், 1000. ஸோ -1000. ஓகே, ஸோ 500 மைனஸ் 1000 கிடைச்சிருக்கு. கீழே டினாமினேட்டரில் பாருங்கள், 200 இது வந்து பண்ணால் ஒரு 5, 205 கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் 205 கிடைக்குது. இப்போது இதை சால்வ் பண்ணும்போது 500 மைனஸ் 1000 என்ன வரும், -500 வரும். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 205 இருக்குது. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா மேலே 100 டைம்ஸா, கீழே 41 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக எனக்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, -100/41%. இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது லாஸ் தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்.
கிளியரா புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா படி போட்டாலும் சரி, இந்த ரேஷியோ படி போட்டாலும் சரி, உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். எதனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, ஆதித்யா செல்ஸ் ரிஸ்ட் வாட்சஸ் ஃப்ரம் his personal collection for rupees 12,600 each. Aditya sells wrist watches from his collection for rupees 12,600 each. On the first watch, he gains 26%. On the second, he loses 10%. Find the overall gain or loss percentage. அப்போ இந்த இடத்துல ஆதித்யா வந்து அவரோட வாட்ச் வந்து ஒவ்வொன்றையும் 12,600 விற்கிறாரு. போன கொஸ்டின் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன்ல 26% கெயின் கிடைக்குது, ரெண்டாவதுல 10% லாஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஓவரால் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ரேஷியோவில் பண்ணாலும் சரி தான், மற்றபடி அந்த ஃபார்முலா போட்டு பண்ணாலும் சரி தான், ரெண்டுலேயுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் அந்த ஷார்ட்கட் சொன்னாலே அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவில் போட போகிறேன். ஏன் அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல 10% வந்து ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும், 1/10ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 26% ஃப்ராக்ஷனாக மாற்றினா அது ஒரு பெரிய வேல்யூவாக வரும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து அந்த ஷார்ட் ட்ரிக், அந்த ஃபார்முலா மெத்தட்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மெத்தட் வச்சு போகும்போது என்ன சொல்லியிருக்கோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 100. இந்த இடத்துல எதை எக்ஸ்ன்னு எதை எடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 26% ப்ராஃபிட்னால எக்ஸ் வந்து 26ன்னு எடுப்போம். ஒய் வந்து 10% லாஸுங்கிறதுனால -10ன்னு எடுப்போம். ஓகேவா? அப்போ 100 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்யா, அப்போ என்ன எழுதுவோம், 26 -10 பிளஸ் 2xyயா, அப்போ 2 இன்டூ 26 இன்டூ -10 டிவைடட் பை 200 plus x plus y. அப்போ 26 minus 10. அவ்வளோதான். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 26ல் 10 போச்சுன்னா 16. 16 into 100னா எவ்வளோ, 1600. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது மைனஸ் தான் வரும், ஏன்னா இங்கே -10 இருக்கிறதுனால. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 into 2னா 52. 52ல் into 10 பண்ணிங்கன்னா 520. ஸோ 1600 minus 520 divided by இங்கே வந்து என்ன வரும், 216 கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 1600ல 520 போச்சுதுன்னா எவ்வளோ வரும், 1080 divided by 216. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அப்படியே டேரெக்டாக 5 டைம்ஸ் வரும். டேரெக்டாக 216 கேன்சல் பண்ணுறேன், கேன்சல் பண்ணால் எவ்வளோ, 5 டைம்ஸ் வருது. அப்போ இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ்ல வரல, பாசிட்டிவ்ல தான் வருது. ஸோ 5%ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னது, ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 5% ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் பி, கெயின் ஆஃப் 5%. ஓகே, ஸோ இது நீங்கள் ரேஷியோ மெத்தடில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் ட்ரிக்கும் போட்டாலும் சரி தான், இல்லை ரேஷியோ மெத்தட் போட்டாலும் சரி தான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். நீங்கள் வேணால் ரேஷியோ மெத்தடில் போட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பண்ண மாதிரி அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ராதா பாட் எ ஃப்ரிட்ஜ் and a washing machine together for rupees 57,300. She sold the fridge at a profit of 15% and washing machine at a loss of 24%, and both are sold at the same price. The cost price of the washing machine. Okay, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ராதா வந்து bought a fridge and washing machine together for rupees 57,300. இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ராதா வந்து ஒரு ஃப்ரிட்ஜும் ஒரு வாஷிங் மிஷினும் வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் தான் என்ன, இந்த 57,300. அப்போ 57,300ங்கிறது என்னது, ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷினுக்கான டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க மொத்தமாக. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஷி சோல்ட் த ஃப்ரிட்ஜ் அட் ப்ராஃபிட் ஆஃப் 15%. ஃப்ரிட்ஜை வந்து 15% ப்ராஃபிட்க்கும் வாஷிங் மிஷினை வந்து 24% லாஸ்க்கும் விற்கிறாங்க. ஆனால் போத் ஆர் சோல்ட் அட் த சேம் ப்ரைஸ். ஆனால் ரெண்டுமே ஒரே விலையில விற்கப்பட்டிருக்கு. ரெண்டோட செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரிட்ஜில் வந்து 15% ப்ராஃபிட் வித்துருக்காங்க, வாஷிங் மிஷின் 20% லாஸ்க்கு வித்துருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷினோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கும் ரெண்டு வழி இருக்கு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரூ அந்த பார்த்தோம் இல்லையா, ரேஷியோ மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணும்போது, இந்த இடத்துல சிபி, இந்த இடத்துல எஸ்பி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி வித்துருக்காங்க, 15% ப்ராஃபிட் வித்துருக்காங்களா? ஃப்ரிட்ஜ் வந்து 15% ப்ராஃபிட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 15% ப்ராஃபிட்னா 15%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 5%னா 1/20, 15%னா எவ்வளோ வரும், 3/20 ஃப்ராக்ஷன் வேல்யூ. ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ். அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 20ன்னு எடுப்போம்.
செல்லிங் ப்ரைஸை 20 + 3 23ன்னு எடுப்போம். ஓகேவா? ஓகே. அடுத்த வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் என்ன பண்ணியிருக்காங்க 24% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 24%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூனா 4%னா 1/25. அப்போ 24%னா 6 × 4 அப்போ 6/25. ஓகேவா? 6/25. ஓகே. அப்போ இந்த இடத்துல லாஸ்ங்கிறதுனால என்னது -6/25 போட்டுக்கலாம். அப்போ பாருங்க காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுப்போம் 25ன்னு எடுப்போம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 - 6னா எவ்வளோ 90. கிளியரா? இப்போ வந்து ரேஷியோ வச்சு எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ரெண்டோட செல்லிங் ப்ரைஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டையுமே ஒரே விலைக்கு தான் வித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த 90னால மேலையும் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 19 மல்டிப்ளை ஆகிடும். இந்த 23ஆல கீழே மல்டிப்ளை பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்னது 23. கிளியரா? இப்போ என்ன ஆயிடுச்சு செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டுக்கும் சேம் ஆயிடுச்சு. அதுக்கு பொறுத்தாப்புல இங்கே காஸ்ட் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் வேணும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல எனக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த இருக்குல்ல இந்த 20 × 19ங்கிறது என்னது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரிட்ஜ். 25 × 23ங்கிறது என்னது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின். இது ரெண்டோட டோட்டல் நம்ம கொடுத்தாச்சு. டோட்டல் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இதை வந்து காஸ்ட் ப்ரைஸை இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். பாருங்க 20 × 19 எவ்வளோ வரும் 380. 380 தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரிட்ஜ். அடுத்து 25 × 23னா 575. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின். அப்போ நான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 380 + 575 நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 955. 955ங்கிறது என்னது டோட்டல் சிபி. இந்த இடத்துல டோட்டல் எஸ்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் எஸ்பி கால்குலேட் பண்ணால் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல ஓவரால் ப்ராஃபிட்டா இல்லை ஓவரால் லாஸா அந்த பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸான்னு போடுவேன். ஆனால் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதை நான் எழுதலை ஒமிட் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் இதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் டோட்டல் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நமக்கு தேவை. அப்போ பார்க்கும்போது பாருங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரெண்டுக்குமான டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கு 955 இருக்கு. இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 57,300 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டா இந்த 955 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளோ அவங்க கொடுத்த அந்த 57,300 அப்படின்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின் கேட்டாங்களா அப்போ இந்த டபிள்யூ எவ்வளோ இருக்கு இந்த வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கு 575 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 575 யூனிட்ஸோட வேல்யூ என்ன இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து டைரக்டாவே கிடைச்சிடும் ஆன்சர். கிளியரா புரியுதா? நமக்கு வந்து இப்படி கால்குலேட் பண்ணும்போது டைரக்டாவே ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ பாருங்க இது எப்படி ஒரே ஸ்டெப்ல எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 955 யூனிட்ஸ் தான் 57,300னா 1 யூனிட் எவ்வளோ வரும் 57,300 டிவைடட் பை 955னு வரும். அப்போ நமக்கு 575 யூனிட்ஸ் வேணும்னா இன்டூ 575 போடும்போது நமக்கு ஓவராலாக ஆன்சர் கிடைக்கும். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு டைரக்டாவே ஆன்சர் கிடைக்கும். சரி எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா 1 டைமு 9 டைமு அடுத்த 1 டைம். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கேயும் பாருங்க இங்கே 5 டேபிளில் போட்டிங்கன்னா 1 டைம் அடுத்த 1 டைம் அடுத்த 5 டைம்ஸ் 115. கிளியரா? அடுத்து பாருங்க 191 இருக்கு இங்கே 573 இருக்கா. ஸோ டேரெக்டாக 191ஆல கேன்சல் பண்ணுறேன். 191 இது வந்து எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். எனக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க 1 3 3 அடுத்த 9 3 27க்கு 7 பேலன்ஸ் 2 1 3 3 573 வருது. அப்போ 191ஆல் டேரெக்டாக கேன்சல் பண்ணும்போது இங்கே எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 0 இருக்கிறதுனால 300. இப்போ 300 × 115 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் 345 அடுத்து ஒரு 2 0 இருக்கு அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ 34,500. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? எதோட காஸ்ட் ப்ரைஸ் வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ். ஒருவேளை எனக்கு ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன் 380 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருப்பேன். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து த்ரூ ரேஷியோ மெத்தடில் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே ரேஷியோ மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணுறேன். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டோட செல்லிங் ப்ரைஸ் சேம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. அப்போ டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இந்த இடத்துல முதல் என்ன தெரியுமா எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் என்னது ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து சிபி கீழே வந்து ஒரு எஃப் போட்டிருக்கேன். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ். ஓகேங்களா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் வேணும்னா என்ன பண்ணும் ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து ஃப்ரிட்ஜ் எப்படி விற்றாங்க 15% ப்ராஃபிட் விற்றாங்களா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணா இன்டூ 115 டிவைடட் பை 100.
ஓகேங்களா? அப்போ சிபி கீழே எஃப்னு போட்டிருக்கேன்னா இது வந்து ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 115/100 போட்டோன்னா எனக்கு என்ன வந்துடும், ஃப்ரிட்ஜோட செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். அப்போ அதே மாதிரி எனக்கு வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் நான் எப்படி எழுதிக்கலாம், சிபி கீழே டபிள்யூ போட்டுக்கிறேன். இதுதான் வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ். இதோட செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா இதை எப்படி வித்தாங்க, 24% லாஸ்க்கு வித்தாங்களா, அப்போ 76/100. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இது ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ், இது வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ். சாரி, இது ஃப்ரிட்ஜோட காஸ்ட், இது ஃப்ரிட்ஜோட செல்லிங் பிரைஸ், இது வாஷிங் மிஷினோட செல்லிங் பிரைஸ். ரெண்டு செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம்னு சொல்லிட்டாங்க. கிளியரா புரியுதா? ஸோ ஃப்ரிட்ஜோட காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது, அது சிபி எஃப்னு வச்சிருக்கேன். வாஷிங் மிஷினோட காஸ்ட் பிரைஸும் தெரியாது, சிபி டபிள்யூன்னு வச்சிருக்கேன். அப்போ ஃப்ரிட்ஜோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை 15% ப்ராஃபிட் வித்ததுனால இன்ட்டு 115/100, இதை 24% லாஸ்க்கு வித்தனா இதோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு 76/100. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது டைரக்டா என்ன கிடைக்கும்னா, ஃப்ரிட்ஜோட காஸ்ட் பிரைஸ்க்கும் வாஷிங் மிஷினோட காஸ்ட் பிரைஸ்க்கும் ரேஷியோ கிடைக்கும். இப்படி கிடைக்குது பாருங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடுமா, வேற இது ரெண்டும் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக எப்படி வந்திருக்கு பாருங்க, ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு எப்படி இருக்குன்னா 76 டிவைடட் பை 115, அதாவது ரேஷியோக்கு மாறிடுச்சு. அப்போ பாருங்க, ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 76 யூனிட்ஸ் இருக்குன்னா வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 115 யூனிட்ஸ் இருக்கும். புரியுதா? அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 57,300. அப்போ இங்கே பாருங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணு. இது வந்து ஜஸ்ட் ரேஷியோ தான். ஓகேங்களா? ரேஷியோ வந்து A/Bன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, A/Bன்னு இருந்தாலும் அது ரேஷியோ தான். இப்போ ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, ஃப்ரிட்ஜுக்கு 76 யூனிட்ஸ் இருக்கு, வாஷிங் மிஷினுக்கு 115 யூனிட்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 191 கிடைக்கும். ஓகேவா? எவ்வளோ கிடைக்குது, 191 கிடைக்குது. அப்போ 191 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 57,300 கொடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டது என்னது, வாஷிங் மிஷின்ங்கிறதுனால இங்கே வாஷிங் மிஷின் எவ்வளோ இருக்குது, 115 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 115 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ பாருங்கள், அப்போ எனக்கு 1 யூனிட்னா இங்கே 1 டைம்னா இது எவ்வளோ, 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ 191 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே எனக்கு வந்து 191 சார் 573. அப்போ 1 யூனிட்னா 300. அப்போ 115 யூனிட்ஸ்னா எனக்கு என்ன வரும், 115 into 300. ஸோ சேம் ஆன்சர் தான் எவ்வளோ, 34,500 rupees இஸ் த ஆன்சர். கிளியரா? ஸோ இங்கேயும் நீங்கள் ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இந்த மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடில் எது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். A person bought two goods for rupees 19,500. He sold one at a loss of 20% and the other at a profit of 15%. If the selling price of each goods is the same, find the cost price of goods sold at profit. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ரெண்டு பொருள் வாங்கியிருக்கிறாரு. அப்போ ரெண்டு பொருளை டோட்டலாக மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறார், 19,500. அப்போ 19,500ங்கிறது ரெண்டு பொருளுக்கான டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். தனித்தனியாக வச்சுக்க கூடாது, ஏன்னா இந்த இடத்துல ஈச் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் தான் ரெண்டையுமே தனித்தனியாக 19,500க்கு வாங்கினாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஈச்சுங்கிற வார்த்தை இல்லாததுனால எப்படி எடுத்துக்கணும், ரெண்டு பொருளோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் தான் 19,500 எடுத்துக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 20% லாஸ்க்கு விற்றுருக்காரு. ரெண்டாவது ஒன்று என்ன பண்ணியிருக்காரு, 15% ப்ராஃபிட்க்கு விற்றுருக்காரு. இப்போ இது ரெண்டோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட்க்கு வித்தாரு தெரியுமா, அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 15% ப்ராஃபிட்க்கு வித்தா அந்த ரெண்டாவது பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ போன கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும். சரியா? அப்போ போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரேஷியோ மெத்தட் போகலாம், அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் பண்ணோம் இல்லையா, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் பிரைஸ் தனித்தனியாக வச்சு, அந்த மெத்தடும் நம்ம போகலாம். எந்த மெத்தட் போனாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, ரெண்டுக்கும் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் CP1ன்னு வச்சுக்கிறேன். மொதல் பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு வச்சுக்கிறேன், CP1ன்னு வச்சுக்கிறேன். இந்த CP1 என்ன பண்ணியிருக்காங்க, 20% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 20% லாஸ்னா இதோட செல்லிங் ப்ரைஸ் வேணா இன்ட்டு 80/100. ஓகே, ரெண்டாவது பொருளோட காஸ்ட் ப்ரைஸை CP2ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து 15% ப்ராஃபிட்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இதோட செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா இன்ட்டு 115/100. ரெண்டு செல்லிங் ப்ரைஸும் சேம். இப்போ இதில் வந்து ரேஷியோ கொண்டு வரணும். 100 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டே 5 டேபிளில் கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது 16 டைம்ஸு, இது 23 டைம்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ எப்படி வருது, 23/16 வந்துடும். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன்னோட காஸ்ட் ப்ரைஸ் 23, செகண்ட் ஒன்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 16. அப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்,
39. ஸோ 23 + 16 எவ்வளோ 39. இந்த 39 யூனிட்ஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 19,500ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேட்குறாங்க, இந்த ப்ராஃபிட்க்கு வித்தது எதை ப்ராஃபிட் வித்தது, இந்த CP2 இதுதான் ப்ராஃபிட் வித்துருக்காங்க. ஏன்னா இதில் தானே 115 போட்டிருக்கேன், ரெண்டாவது இது. இப்போ CP2 தான் நான் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணேன். அப்போ CP2க்கு இங்கே ரேஷியோவில் எவ்வளோ இருக்குது 16 இருக்குது. இப்போ 39 யூனிட்ஸ் தான் 19,500னா நான் 16 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, அப்போ 39ஆல் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாமா? 39 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம்னா இங்கே எவ்வளோ 5 டைம்ஸ். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 500னா 16 யூனிட்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 16 × 500. ஆன்சர் என்ன வரும் 8,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 8,000 ஆப்ஷன் டி. 8,000 ஆப்ஷன் டி. கிளியரா? ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து அந்த மெத்தடில் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் போது, பட் ஆனால் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் கூட சிம்பிளாக ஆன்சர் கிடைக்குது. சரி, அடுத்த கொஸ்டின் கீழே பாருங்க. a person sold 2 cars for rupees 60,000 each. 2 காரை வித்திருக்கிறாரு. 2 காரையும் ஈச்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், மொதல் காரையும் 60,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு, ரெண்டாவது காரையும் 60,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப 2 காருக்கும் தனித்தனியா செல்லிங் பிரைஸ் 60,000 ரூபாய். அப்ப ரெண்டோட செல்லிங் பிரைஸும் சேமா இருக்கு. On one he gains 20%, while on the other he lost 20%. Find the percentage of profit or loss. இப்போ ஓவரால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்குறாங்க. இப்போ ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டோட செல்லிங் பிரைஸ் சேம்னு கொடுத்துட்டு ஒன்றில் வந்து ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றில் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். இந்த செஷனில் மொதல் கொஸ்டினே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஆனால் அந்த மொதல் கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்குமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்களேன். நான் மொதல் கொஸ்டினுக்கு நேராக போகிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்கு. இப்போ பாருங்க, 2 ஹார்ஸை வித்திருக்காங்க, ரெண்டையும் 1,599 ஈச்னு வித்தாங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க 25% ப்ராஃபிட், ரெண்டாவது ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க 20% லாஸ். அதே கொஸ்டின் தான் இங்கேயும் ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க. நான் ஃபார்முலா என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஃபார்முலா போடலாம், அல்லது இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ மெத்தடில் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு அதே தான். நீங்கள் இந்த மாதிரி ரேஷியோ மெத்தடில் பண்ணாலும் சரி, இந்த ஃபார்முலாவில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கூட ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டினுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து 25% ப்ராஃபிட் வித்தாங்க, ரெண்டாவது 20% லாஸ்ன்னு வித்தாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சரி, இந்த லாஸ் பர்சன்டேஜும் சரி என்னவா இருக்கு, டிஃபரன்ஸா இருக்கு. ஓகேவா? அப்போ இப்போ கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். இங்க பாருங்களேன், இப்போ இந்த ஒருவேளை ரெண்டையுமே ப்ராஃபிட் வித்துருக்கலாம், ஒருவேளை ரெண்டையுமே லாஸ்க்கு வித்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒருவேளை இந்த இடத்துல 25% ப்ராஃபிட், இந்த இடத்துல 20% ப்ராஃபிட் அப்படின்னு வித்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டுலையுமே ப்ராஃபிட் வர மாதிரி வித்திருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே லாஸ் வர மாதிரி வித்திருந்தாலும் சரி, அல்லது ஒன்னுல ப்ராஃபிட் ஒன்னுல லாஸ், இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜ் வித்தியாசமா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மெத்தடுக்கு போகலாம். ஆனா இப்போ நான் சொல்ல போற ஷார்ட்கட்டுக்கு நீங்க எப்போ மட்டும்தான் போகணும் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டோட செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு பொருள்ல ப்ராஃபிட் இருக்கணும், இன்னொரு பொருள்ல லாஸ் இருக்கணும், அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். இது மூணாவது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டும் ஒர்க் அவுட் ஆனாதான் இப்போ நான் சொல்ல போற ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் சொல்ல போற ஷார்ட்கட்டை வந்து இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ல இந்த ஒரு கண்டிஷன் வந்து இதை சாட்டிஸ்ஃபை ஆகாது. எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, நான் சொன்ன 3 கண்டிஷன் என்ன, ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கணும். ஓகே, சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னேன், ஒன்னுல ப்ராஃபிட் இன்னொன்னுல லாஸ் இருக்கணும்னு சொன்னேன். ஓகே, இந்த இடத்துல ஒன்னுல ப்ராஃபிட் இன்னொன்னுல லாஸ் இருக்கு. மூணாவது கண்டிஷன் என்ன சொன்னேன், இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இங்க எப்படி இல்ல, சேமா இல்லை. இங்க 25% இருக்கு, இங்க 20% இருக்கு. அப்போ மூணாவது கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இப்போ நான் சொல்ல போற ஷார்ட்கட்டை இதுல நான் அப்ளை பண்ணல. அதனால இப்படி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்ப நான் இப்போ என்ன ஷார்ட்கட் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கோங்க. அந்த ஷார்ட்கட் நான் சொல்ற போறதுக்கு முன்னாடி அதுக்கான கண்டிஷன்லாம் என்னன்னு எழுதிரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 2 பொருள் இருக்குன்னா அந்த 2 பொருளோட செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன இருக்கணும், செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கும். ஓகேவா? ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுல ப்ராஃபிட் இருக்கணும், செகண்ட் ஒன்னுல லாஸ் இருக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் அந்த லாஸ் பர்சன்டேஜும் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து சேமா இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா நம்ம இப்போ சொல்ல போற ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிரான்சாக்ஷன்ல எனக்கு ஓவரால் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன தெரியுமா வரும், ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்,
எக்ஸ் ஸ்கொயர் பை 100% லாஸ். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல எப்பவுமே கெயினே வராது, உங்களுக்கு என்னதான் வரும், லாஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் கெயின் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போகிறது, எக்ஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல இந்த 20 இந்த பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா அதுதான் மென்ஷன் பண்ணுது. பாருங்களேன், இப்போ இந்த 3 கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். பாருங்க, எ பர்சன் சோல்டு 2 cars ஃபார் ₹60,000 ஈச். அப்போ 2 காரை விற்கிறாரு, ரெண்டையுமே 60,000 விற்கிறாரு. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிக் அடிச்சாச்சு. ரெண்டாவது பாருங்க, ஆன் த ஃபர்ஸ்ட் கெயின் 20%, ரெண்டாவதுல லாஸ்ட் 20%. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல கெயின் ப்ராஃபிட், ரெண்டாவது ஒன்ல லாஸ். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் டிக் ஆயிடுச்சு. மூணாவது கண்டிஷன் என்ன, அந்த பர்சன்டேஜ் வந்து சேமா இருக்கும். பாருங்க, இங்கேயும் 20% கெயின், இங்கே 20% லாஸ். அப்போ இங்கேயும் 20. அப்போ ரெண்டும் சேமா இருக்கு. புரியுதா? அப்போ இந்த 3 கண்டிஷனும் உங்களுக்கு ஓகே ஆச்சுதுன்னா இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்னதான் ஒரு லாஸ் தான் வரும். அதுவும் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு எதை எடுக்கணும், அவங்க கொடுத்தா அந்த 20% இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த கொஸ்டின்லேயே பாருங்க, இந்த 60,000 நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த 60,000 நமக்கு தேவையே கிடையாது. அது இல்லாமல் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, பாருங்க ஆன்சர் போடலாமா? நம்ம ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ்னா என்னது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 20னா 20 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 400 பை 100. 400 பை 100னா கேன்சல் பண்ணிடலாமா? எவ்வளோ வருது, 4. ஸோ ஆன்சர் என்ன, 4% லாஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 4% லாஸ். கிளியரா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதில் பர்சன்டேஜ் சேமா இல்லை, இங்கே பர்சன்டேஜ் சேமா இருக்கு. பர்சன்டேஜ் சேமா இல்லைன்னா அந்த ஃபார்முலா, சேமா இருந்ததுன்னா இன்னும் கூட ஈஸியான ஒரு ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை பாருங்க, ரமேஷ் வந்து பர்ச்சேஸ் அ பேக் ஃபார் ₹275 and sold it at a gain of 15%, but calculated on the selling price, but find the selling price of the bag. ஓகே, இது வந்து கெயினை வந்து செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுறது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தான். சார் நல்லா டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணுவோம். பாருங்கள், ரமேஷ் வந்து ஒரு பேக் வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு, 1275க்கு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1275ங்கிறது என்னது, பேக்கோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ அதை எப்படி விற்கிறாரு, 15% கெயினுக்கு விற்கிறாரு. ஆனால் 15% கெயின் வந்து கால்குலேட்டட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் தான். ஓகேங்களா? அப்போ பாருங்க, அவரோட கெயின், அவரோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 15% ஆஃப் எஸ்பி. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 15% ஆஃப் எஸ்பி. அப்போ நமக்கு வந்து 15%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதும். 15% ஃப்ராக்ஷன் வேல்யூனா 5%னா 1/20, 15%னா n/1 வரும், 3/20 வரும். ப்ராஃபிட்டுங்கிறதுனால என்னது, ப்ளஸ் 3/20. ஆனால் இந்த ப்ராஃபிட்டை வந்து எதில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டில் இருக்கிற 20யை எப்போவுமே சிபின்னு தான் எடுப்போம். ஆனால் செல்லிங் ப்ரைஸில் நம்ம கால்குலேட் பண்ணால் கீழே இருக்கிற 20 என்னென்னு எடுக்கணும், எஸ்பின்னு எடுக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ போடுறேன். அப்போ கீழே இருக்கிற 20 எதில் எழுதணும், செல்லிங் ப்ரைஸில் எழுதணும். பாருங்க, அப்போது 20 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதில் அவருக்கு லாபம் எவ்வளோ, 3 ரூபாய். ஓகேங்களா? இதை வந்து எஸ்பின்னு எடுப்போம். மேலே இருக்கிற இந்த 3 என்னன்னு எடுப்போம், ப்ராஃபிட்னு எடுப்போம். ஓகேவா? அப்போ 20 ரூபாய்க்கு விற்று அவருக்கு 3 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு, 17 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. எல்லாரும் புரியுதா? அப்போ 20 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, அதில் 3 ரூபா இருக்கு லாபம்னா எவ்வளோக்கு தான் வாங்கியிருப்பாரு, 17 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாரு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பேக். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்ன ரேஷியோவில் இருக்கு, 17:20ங்கிற ரேஷியோவில் இருக்கு. என்ன கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 1275. இங்கே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு, 17 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 17 யூனிட்ஸோட வேல்யூ தான் 1275. செல்லிங் ப்ரைஸ் கேட்டதுனால அங்கே செல்லிங் ப்ரைஸில் 20 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 20 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். இவ்வளோதான். கிளியரா? ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். டேரெக்டாக 17 கேன்சல் பண்ணுறேன். 127க்குள்ளே 17 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 7 டைம்ஸ் இருக்கும். 7 டைம்ஸ்னால் எவ்வளோ, ஒரு 70, ஒரு 49. அப்போ 119. ஓகேங்களா? ஸோ 119 வரும். 119 போச்சுன்னா பேலன்ஸ் 8, 85 இருக்கும். அப்போ 17 × 5னா 85. இப்போ எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ வருது, 75 வருது. அப்போ 20 யூனிட்ஸ்னா 20 × 75 எவ்வளோ வரும், 1500. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1500. கிளியரா? நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, a house and a shop each was sold at ₹1 lakh. ஒரு வீடு அப்புறம் ஒரு கடை ரெண்டையுமே 1 லட்சம் 1 லட்சம்னு விற்றுருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஈச்சுங்கிற வார்த்தை இருக்குல்ல, ரெண்டும் 1 லட்சத்து 1 லட்சம்னு விற்றுருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம். There was 20% loss on house and 20% profit on shop.
the overall result will be. அப்போ இது போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் நான் சொன்னாலே ஒரு ஷார்ட்கட் 3 பாயிண்ட் பாருங்க, ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கா, 1,00,000 ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க லாஸ், செகண்ட் ஒன்ல என்னது ப்ராஃபிட். ஓகே, மாறி மாறி இருந்தா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்ல தான் ப்ராஃபிட் வரணும், செகண்ட்ல லாஸ் வரணும்னு இல்லை. ஒன்னுல ப்ராஃபிட் ஒன்னுல லாஸ் இருக்கணும். அப்போ பாருங்க ஒன்னுல ப்ராஃபிட் ஒன்னுல லாஸ் இருக்கு, ரெண்டும் எவ்வளவு பர்சன்டேஜ், 20%, 20% இருக்கு. அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் எப்படி, x²/100. இப்போ இந்த இடத்துல x ஈக்குவல் டு எவ்வளோ எடுத்துக்கணும், 20ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆன்சர் போடும்போது அப்போ x²/100னா 400/100. ஓகேவா, 400/100 பர்சன்டேஜ் என்னது, லாஸ். ஓகே, அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 4% லாஸ்ன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இப்படி போட்டதுக்கு அப்புறம் தான் ஆப்ஷனை பார்ப்பீங்க. ஆப்ஷனில் என்ன இருக்குது, பர்சன்டேஜ் அவங்க கேட்கவே இல்லை. இந்த ஓவரால் ரிசல்ட் வில் பின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஆனால் ஆப்ஷன் எதுவுமே பர்சன்டேஜில் இல்லை, எதில் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ்ன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. புரியுதா, இது வந்து பர்சன்டேஜ் படி பார்த்தா எனக்கு எவ்வளோ லாஸ், 4% லாஸ். இதுவே நான் அமௌண்ட்டாக பார்த்தேன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் இப்படி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி அமௌண்ட்டில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப்பு கூட எக்ஸ்ட்ரா வரும். என்னன்னு பாருங்க, இப்போ ஓவராலாக டோட்டல் இந்த மொத்தமாக ரெண்டு, இந்த கடை இந்த வீடு இது ரெண்டையும் சேர்த்து விற்றதுல தான் எனக்கு எவ்வளோ, 4% லாஸ். ஓகேங்களா, ரெண்டையும் சேர்த்து விற்றதுல எனக்கு வந்து 4% லாஸ். அப்போ ரெண்டோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டோட டோட்டல் செல்லிங் பிரைஸ், இது ரெண்டுக்கும் ரேஷியோ இந்த 4% லாஸை வச்சு எனக்கு எழுத முடியும். இப்போ பாருங்க, 100 ரூபாய்க்கு ரெண்டையும் வாங்கி அதை 4% லாஸ்னா எவ்வளோ, 96 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரியா, எப்படின்னு புரியுதா? ஸோ இந்த இடத்துல 4% லாஸ் ஓவரால் டிரான்சாக்ஷன் என்ன அர்த்தம், ரெண்டையுமே வாங்கி ரெண்டையுமே வித்ததுல தான் அவருக்கு 4% லாஸ் ஆயிருக்கு. அப்போ ரெண்டையுமே 100 ரூபாய்க்கு வாங்கி அப்போ ரெண்டையுமே 96 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ 4%னா 100க்கு வாங்கி 96க்கு வித்திருக்காரு. அப்போ ஓகேவா, அப்போ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கலாம், டோட்டல் செல்லிங் பிரைஸ் 96ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து டோட்டலா இது ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டும் பாருங்க ஈச் 1 lakh 1 lakhன்னு வித்திருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும், 2 லட்சம் இருக்கும். இங்க செல்லிங் பிரைஸ்க்கு எவ்வளவு இருக்கு, 96 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 96 யூனிட்ஸோட வேல்யூ தான் என்னது, 2 lakhs. 2 lakhsனா இப்படி எழுதிக்கலாமா, நம்ம 2 lakhsன்னு இருக்கட்டும். 96 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ, 2 lakhs. சரியா, 96 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 2 lakhs. அப்போ நமக்கு என்ன வேணுமா, எவ்வளோ இங்கே பாருங்க ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் ஆச்சுதுன்னு மட்டும் வேணும், இல்லை எவ்வளோ ரூபா லாஸ் ஆச்சுதுன்னு மட்டும் வேணும். அப்போ பாருங்க இந்த இடத்துல 100 ரூபாய்க்கு வாங்கி 96 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, 4. அப்போ 4 யூனிட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணால் போதும். சரியா, அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லைங்க பாருங்க, இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணலாம். சரியா, எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க இப்போ இந்த இடத்துல டோட்டல் ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் சிபி டோட்டல் எஸ்பி எப்படி போட்டேன், 100 ரூபாய், 4% லாஸுங்கிறதுனால அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 96 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இதை வேணா ரேஷியோ தானே, இதை வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது 25 டைம்ஸ் வரும், இது 24 டைம்ஸ் வரும். அப்போ ஓவராலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 25 யூனிட்ஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 24 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் தெரியும். செல்லிங் ப்ரைஸ் இங்கே ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் 24 யூனிட்ஸ் வருதா, ஆனால் அமௌண்ட் படி பார்த்தா 1 லட்சம் 1 லட்சம் எவ்வளோ, 2 லட்சம். ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 2 lakhs. அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணும், எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்க்கணும். அப்போ பாருங்க 25 ரூபாய்க்கு வாங்கி 24 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, 1 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஒரு யூனிட் லாஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன, அப்போ 24 யூனிட்ஸ் தான் 2னா 1 யூனிட் என்னவா இருக்கும், 2 divided by 24. கேன்சல் பண்ண எவ்வளோ, 1/12. இது வந்து 2 lakhs தானே இருந்தது. அப்போ கிடைச்ச அந்த 1/12 இதில் தான் கிடைக்கும், லேக்ஸில் தான் கிடைக்கும். சரி, அப்போ ஆன்சர் வந்து என்ன, 1/12 lakh லாஸ் ஆயிருக்கு. கிளியரா, இவ்வளோதான். பாயிண்ட் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா வருது, ஏன்னா அவங்க வந்து அமௌண்ட் கேட்கறதுனால தான் இந்த ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா போகுது. புரியுதா, ஓவரால் டிரான்சாக்ஷனில் 4% லாஸுங்கிறது இந்த x²/100 அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். 4% லாஸ்னா அதை வச்சு நான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ போடும்போது எனக்கு 25 24 வருது. 25ங்கிறது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், 24ங்கிறது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். அப்போ நான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எனக்கு ரெண்டையும் 1 லட்சம் 1 லட்சம்னு விற்றுருக்காங்கன்னா மொத்தமாக 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 24 யூனிட்ஸ் தான் 2 லட்சம்னா எனக்கு எவ்வளோ ரூபாய் லாஸ் ஆச்சுதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இதில் பார்க்கும்போது 25க்கு வாங்கி 24க்கு விற்றா 1 யூனிட் லாஸ். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறேன். இப்போ எனக்கு 2/24 கேன்சல் பண்ணால் 1/12 அது லேக்ஸில் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 2ங்கிறது லேக்ஸில் இருக்கிறதுனால இந்த 1/12 லேக்ஸில் தான் இருக்கும். கிளியரா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை பாருங்க, the selling price of article A and B are the same. A is at a profit of 28% and B is sold at a loss of 24%. If the total selling price of the both articles is rupees 48,640, then what is the cost price of A and B respectively?
ஸோ சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேங்களா? என்னன்னு பாருங்க, ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை வந்து என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஷியோ மெத்தட்லையும் பண்ணலாம். அந்த சிபி எஸ்பி இந்த ஃபர்ஸ்ட் தனியாக அப்படி பிரித்து போட்டும் பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏயோட காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஆனால் ஏ எப்படி விற்றுருக்காங்க, 28% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்களா? அப்போது இன்ட்டு 128/100 நான் போட்டால் என்ன கிடைக்கும், ஏயோட செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். அதே மாதிரி பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி எனக்கு தெரியாது. பி என்ன பண்ணியிருக்காங்க, 24% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அதனால் இன்ட்டு 76/100 நான் போட்டேன்னா பியோட செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ரெண்டோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம்னு சொல்லிட்டாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 100க்கு 100 கேன்சல் ஆகிடுமா? 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். கிளியரா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ரெண்டு என்ன டேபிளில் போகும், இது ரெண்டும் வந்து 4 டேபிளில் போகும். அப்படி தானே? 3 4s are 12, 2 4s are 8, இது 1 ஒரு 9. அப்போ பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி ரெண்டு என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 19:32ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன ரேஷியோவில் இருக்கும், 19:32ல் இருக்கும். இப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு நான் பிரேக் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் கொடுத்தது என்ன தான், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் எனக்கு, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான். அதே நேரத்தில் ரேஷியோ அதுக்கு இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டே என்னால் கனெக்டே பண்ண முடியாது. இப்போ அப்போ எதுக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன், எதுக்கு இப்போ நான் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, காஸ்ட் ப்ரைஸும் அந்த ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன ரேஷியோவில் இருக்க போது, 19:32ங்கிற ரேஷியோவில் இருக்க போது. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ், ஏக்கு பிக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் நேராக ஆப்ஷனுக்கு வருவேன். ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ரேஷியோ வந்து 19:32 இருக்கும், ஓகேங்களா? எந்த ஆப்ஷனில் நீங்கள் இது ரெண்டையும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து 26,000ங்கிறது ஏக்கு, 40,000ங்கிறது பிக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி பார்க்கணும். கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 19:32ங்கிற ரேஷியோ எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அந்த ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சர். கிளியராக புரியுதா? இப்போ பாருங்களேன், இதில் நான் கேன்சல் பண்ணேன்னா இந்த இடத்துல என்ன வரும், 3 0க்கும் 3 0 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ 26 40 இருக்குது. அப்போ 26க்கும் 40க்கும் நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், நான் கேன்சல் பண்ணியே காட்டுறேன். ரேஷியோ 3 0 3 0 கேன்சல் ஆகிட்டா. இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்ன வரும், இது 13, இது 20. அப்போ என்னது, ஏ வந்து ஆன்சர் இல்லை. ஓகேவா? அது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே சிம்பிள். அப்போ ரேஷியோ எப்படி வருது, 17:28ன்னு வருது. இப்போ பியும் ஆன்சர் இல்லை. இது பாருங்க, 3 0 3 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வருது, 19:32 வருது. நமக்கு என்ன தான் வரணும், ஏக்கும் பிக்கும் 19:32 வருது. நம்மளோட ஆன்சர் என்னன்னு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், சி தான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் டி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டி நீங்கள் செக் பண்ணாலும் பாருங்க, 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடுமா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இது 12, இங்கே எவ்வளோ 19. அப்போது டி ஆன்சர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளோதான். இந்த மெத்தட்ல இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் எடுத்துட்டேன். சரியா? இது வந்து ஷார்ட் ட்ரிக்கு. இப்போ இது வந்து நீங்க வந்து மெயின்ஸ்ல கேட்டதுனால எப்படியும் கொஞ்சம் கால்குலேட்டிவா தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு வேற எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் காஸ்ட் பிரைஸ் என்ன ரேஷியோல இருக்குங்கிறத வச்சு நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேவா? அதர்வைஸ் ஓகேங்களா, ஒருவேளை கொஸ்டினை இன்னுமே இருக்கிறாங்க, பயங்கர டஃப் கொடுக்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியுமா, இந்த 19:32 வர மாதிரி 2 ஆப்ஷன் வச்சு விட்டுருவாங்க. அப்போ 2 ஆப்ஷன் வச்சு விட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க, 99% வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை 2 ஆப்ஷனு. ஒருவேளை அந்த 1% உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 19:32 வர மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த ரேஷியோ மெத்தடுக்கு தான் நம்ம போயாகணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ரேஷியோ மெத்தடில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை நான் சொன்னேன். சரியா? எப்போவுமே இது மாதிரி போகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு ஷார்ட் ட்ரிக்கை வழி எடுத்து பார்க்கணும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பு இருக்குதுன்னா அதிலே ஆன்சர் எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஒருவேளை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் மெயின் மெத்தடுக்கு போகலாம். கிளியரா? சரி, ஓகே. மெயின் மெத்தட் எப்படி பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இருக்கா, 2 இருக்கு. ஓகே, 2க்கும் சிபி எஸ்பி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ. ஏல வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 28% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 28% ப்ராஃபிட் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், 28%னா 28/100 ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது என்ன வரும், 7 4s are 28, 25 4s are 100. அப்போ 7/25 ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ்ஸு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25 இருந்ததுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 25 + 7 32 இருக்கும். அதே மாதிரி பாருங்க, பிக்கு பி என்ன பண்ணுறாங்களா, 24% லாஸ் தான். அப்போ 24%னா 4%னா
1/25 24% என்ன வரும் 6/25 இங்கே லாஸுங்கிறதுனால -6/25 போட்டிருக்கேன். அப்போ கீழே இருக்கிற 25 வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ்னு எடுப்போம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 - 6 எவ்வளோ வரும் 19 வரும். இங்கே ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் சேம்னா என்ன பண்ணுவேன், கீழே இருக்கிற 19ஆல மேலே மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே இன்ட்டு 19 அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்டு 19 மேலே இருக்கிற 32வால் கீழே மல்டிப்ளை பண்ணும். ஸோ இன்ட்டு 32 இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்டு 32. கிளியரா? சரி, முடிஞ்சு. இப்போ என்னன்னு பாருங்க, இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது 32 × 19 எவ்வளோ வரும் 608. இப்போ இங்கேயும் அதே தான் வரும் 608. அப்போ பாருங்க ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம் ஆயிட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் எழுதணும். இப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும் 19 × 25. இது வந்து 32 × 25. 19 × 25னா உங்களுக்கு 475 தான். அப்போ ஏயோட காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. பியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 800 கிடைக்குது. ஸோ ஓகேவா, 25 × 32னா 800 கிடைக்குது. இப்போ கிளியரா புரியுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி கிடைச்சிருச்சு, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கொஸ்டின்ல என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல். ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 608 இருக்குல்ல, இது ரெண்டோட டோட்டல் எவ்வளோ வருது பாருங்க. ரெண்டே டோட்டல் பண்ணோம்னா 1216 கிடைக்கும். 1216. இப்போ நமக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு 1216 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க 48,640. அப்போ 1216 யூனிட்ஸ் தான் 48,640னா நமக்கு என்ன வேணும், ஏயோட காஸ்ட் ப்ரைஸும் வேணும், பியோட காஸ்ட் ப்ரைஸும் வேணும். அப்போ ஏ வேணும்னா 475 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும், பி வேணும்னா 800 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ ஏ வேணும்னா 475 யூனிட்ஸ் எவ்வளோ அண்ட் பி வேணும்னா 800 யூனிட்ஸ் எவ்வளோ. நீங்கள் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆப்ஷனில் பார்க்கும்போது ஏல எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏ கண்டுபிடிச்சாலே ஏக்கு ஆப்ஷனில் என்ன வருதோ அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால. ஸோ நான் ஏக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுறேன் பாருங்க. 1216 தான் எனக்கு எவ்வளோன்னு வந்திருக்கு 4864ன்னு வந்திருக்கு. இது அப்படியே கேன்சல் பண்ணலாம் பாருங்க, பார்த்தாலே தெரியுது 4 டைம்ஸ்னு சொல்லிட்டு. இதை கேன்சல் பண்ணால் 4216னா 4864 ஒரு 0. அப்போ 1 யூனிட் வந்து எனக்கு 40னா 475 யூனிட்ஸ் எவ்வளோவா இருக்கும் 475 × 40 இருக்கும். அது 800 யூனிட்ஸ்னா 800 × 40 இருக்கும். ஸோ இதில் எதை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸினா இந்த ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. 8 4s are 32. எனக்கு எவ்வளோ வருது, இப்போ கண்டிப்பாக அந்த பியோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா தான் இருக்கணும் 32,000 தான் இருக்கணும். பியோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கணும் 32,000 தான் இருக்கணும். அப்போ பியில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 32,000 இருக்குது, அது என்னது ஆப்ஷன் சி. நீங்கள் ஏக்கு மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும் இந்த இடத்துல 19,000 கிடைச்சிருக்கும். கிளியரா? ஸோ இது வந்து ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் போடலாம், தப்பு இல்லை. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, எக்ஸ் செல்ஸ் 2 articles for ₹4,000 each with no loss no gain in the overall transaction. If one was sold at a gain of 25% and the other sold at a loss of. இந்த கொஸ்டின் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸியான கொஸ்டின் தான், கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் 4000 விற்றுருக்காரு. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது சேமாக இருக்குது. ரெண்டு பொருளுக்கு செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, ஃபஸ்ட்டு பொருள், ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ரெண்டாவது ஆர்டிகல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன பண்ணியிருக்காரு 25% கெயினுக்கு விற்றுருக்காரு. அப்போ 25% கெயினா +1/4. அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? செல்ஸ் 4,000 ஈச்னா அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம். அப்போ ரெண்டாவது இதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, ரெண்டாவது இதை எவ்வளோ லாஸ்க்கு விற்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ரெண்டாவது இதை எப்படி விற்றாங்க நமக்கு தெரியல, அப்படியே விட்டுருங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் என்னவா நோ கெயின் நோ லாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நோ கெயின் நோ லாஸ்னா என்ன அர்த்தம், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸும் டோட்டல் செல்லிங் ப்ரைஸும் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது இதை ப்ராஃபிட் விற்றுருக்காங்க, ரெண்டாவது இதை எப்படி விற்றாங்கன்னே தெரில, எவ்வளவோ லாஸ்க்கு விற்றுருக்காங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனால் ஓவராலாக ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா அப்போ ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸும் ரெண்டோட டோட்டல் செல்லிங் ப்ரைஸும் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு இன்னொரு பாயிண்ட் தெரியும், ரெண்டுக்குமே செல்லிங் ப்ரைஸ் சேம்னு தெரியும். அப்போ இங்கே 5 செல்லிங் ப்ரைஸ் இருக்குன்னா இங்கே நான் செல்லிங் ப்ரைஸ் என்ன போட்டுக்கலாம் 5ன்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்க, அப்போ எனக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ வருது 10 வருது. இப்போ நோ கெயின் நோ லாஸ்னா அப்போ ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் என்ன வரணும் 10 வரணும். அப்போ இந்த இடத்துல 10 வரணும்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 4 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா ரெண்டாவது ஒன்று எவ்வளோக்கு தான் வாங்கியிருந்துருக்கணும்
6 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்துருக்கணும். புரியுதா? எப்படி எங்கேருந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா? ஸோ இங்கேருந்து இப்படி போயிட்டு இந்த 5னா அப்போ இது 5 தான். அப்போ இது 5 + 5னா இது 10. அப்போ இங்கே 10னா இங்கே 10 தான் வரணும். ஏன்னா நோ லாஸ் நோ கெயினுங்கிறதுனால. அப்போ இங்கே 10 வரணும்னா இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்டிகல் என்னவா தான் இருக்கணும்? 6 இருக்கணும். அப்போ தான் 6 + 4 எனக்கு என்ன வரும்? 10 வரும். இப்போ செகண்ட் இதை மட்டும் எடுத்துக்கோ. இது 2 மட்டும் எடுத்துக்கோ. இதை தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து எவ்வளோ லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, ரெண்டாவது இது 6 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ இவருக்கு என்ன ஆயிருக்கு? லாஸ் ஆயிருக்கு. எவ்வளோ லாஸ்? 1 ரூபா லாஸ். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 1 டினாமினேட்டரில் காஸ்ட் பிரைஸ் 6 இன்டூ 100. ஓகேங்களா? ஸோ 1/6னா என்னது? 16.66%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி, 16.66%. கிளியரா? ஸோ இது முக்கியமான மாடல். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, 2 articles were sold for rupees 2400 each by a shopkeeper. ஓகேங்களா? ரெண்டு இதை 2400 ரூபாய் ஈச் விற்றுருக்காரு. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் பிரைஸ் சேம். The shopkeeper incurred no profit and no loss on the whole transaction. அப்போ இந்த இடத்துல ஹோல் டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. அப்போ ரெண்டு ஆர்டிகளோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸும் டோட்டல் செல்லிங் ப்ரைஸும் சேம் தான். If one of the 2 articles sold at a profit of 20%, then what was the loss incurred on the other article? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல 20% ப்ராஃபிட்னா ரெண்டாவது இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போனா இந்த இடத்துல நம்ம வந்து பர்சன்டேஜ் அவங்க கேட்கல, என்ன கேட்குறாங்க? வாட் வாஸ் த லாஸ் இன்கர்ட், எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் கேட்குறாங்க. சரியா? சரி, கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் போன கொஸ்டினே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, எஸ்பி சிபி எஸ்பி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது? 20% ப்ராஃபிட். அப்போ 20%னா 1/5. ஸோ ப்ளஸ் 1/5. அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. சரியா? ரெண்டாவது இதை எப்படி விற்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் என்னது, ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம்னு சொல்லிட்டாங்களா? அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம்னா 6. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ் இங்கே 6 இருக்கிறனால இங்கே 6 போட்டால் அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 12. அப்போ இதில் வந்து நோ லாஸ் நோ கெயினுங்கிறதுனால அப்போ இங்கே என்ன தான் வரும்? 12 தான் வரும். கிளியரா? அப்போ இங்கே 12 வரணும்னா இங்கே என்ன போடணும்? 7 போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இப்போ ஒருவேளை ரெண்டாவது இதை எவ்வளோ லாஸ்க்கு விற்றாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? எவ்வளோ லாஸ்? 1. அப்போ 1/7 இன்டூ 100 சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருப்போம் போன கொஸ்டின் மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பர்சன்டேஜ் கேட்கல, அமௌண்ட்டில் கேட்குறாங்க. ரெண்டாவது இதை எவ்வளோ ரூபா லாஸ்க்கு விற்றுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, இந்த 2400ங்கிறது என்னது? ரெண்டோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் 2400 தான், ரெண்டாவது ஒன்றுக்கும் 2400 தான். அப்போ செகண்ட் ஒன்றில் இங்கே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 6 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 6 யூனிட்ஸோட வேல்யூ தான் என்ன? 2400. அப்போ எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு கேட்குறாங்களா? அப்போ 7 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா எவ்வளோ லாஸ்? 1 ரூபா லாஸ். அப்போ 1 யூனிட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஒருவேளை செகண்ட் ஒன்னோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 7 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருப்பேன். செகண்ட் ஒன்னோட செல்லிங் பிரைஸ் லாஸ் எவ்வளோன்னு கேட்கறதுனால என்ன பண்ணுறேன்? டிஃபரன்ஸை பார்க்குறேன். 7 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ? 1 ரூபா லாஸ். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ 1 யூனிட்னா என்ன வரும்? 400. இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 400 rupees அவருக்கு லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 400 rupees அவருக்கு லாஸ் ஆகுது. கிளியரா? ஸோ ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்லை பாருங்க, முன்னி பாட் a mobile and a gun for rupees 115. She sold gun at 20% gain and mobile at 30% gain. She found that the cost price of the gun is equal to the selling price of the mobile. Find her overall profit amount and profit percentage. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு தெளிவாக பார்க்கணும். இப்படி கனெக்ஷன் மாறும். சரியா? முன்னி வந்து பாட் ஒரு மொபைலு ஒரு கன்னு ரெண்டையுமே சேர்த்து மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 115 ரூபாய்க்கு. இந்த இடத்துல ஈச்சுங்கிற வார்த்தை இல்லை, கவனமாக இருக்கணும். ஈச்சுன்னு வார்த்தை இருந்தால் தான் ரெண்டையுமே 115 வாங்கினாங்கன்னு அர்த்தம். ஈச்சுங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா இது கம்பைன்டு ப்ரைஸ். மொபைல் கன் ரெண்டோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னது? 115. ஓகேவா? இதில் கன்னை வந்து 20% கெயினுக்கும் மொபைலை வந்து 30% கெயினுக்கும் விற்கிறாங்க. ரெண்டுமே கெயின் தான். ஆனால் இதில் என்ன சொல்லிட்டாங்க பாருங்கன்னா, ஷி ஃபவுண்ட் தட் காஸ்ட் ப்ரைஸ், கன்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மொபைல். மொபைலோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். எ காஸ்ட் ப்ரைஸ், எ செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நம்ம வழக்கமாக எழுதும் போது ரேஷியோ மெத்தட் எழுதுவோம்ல, அது போல எழுதலாம். வந்து என்னது? கன்னு என்ன பண்ணியிருக்காங்க? 20% கெயினா? அப்போ 20% கெயினா என்னது? 1/5 ப்ளஸ் 1/5. அப்போ 5:6ன்னு வரும் ரேஷியோ. ஓகேவா? கன். அடுத்த மொபைல் என்னது? 30%. 30%னா எவ்வளோ வரும்? 3/10. 30%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/10. இப்போ இதுவும் ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ் 3/10. அப்போ காஸ்ட் ப்ரைஸாக 10ன்னு எடுத்துப்பேன், செல்லிங் ப்ரைஸை 10 + 3 13 எடுத்துப்பேன். ஓகே, இது வழக்கம் போல் எழுதியாச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட்டை பாருங்க. ஷி ஃபவுண்ட் தட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கன் இந்த இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கன் இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது.
இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் த மொபைலோட செல்லிங் பிரைஸ் 13. அதாவது என்னன்னா இந்த இடத்துல இந்த 5 இருக்குல்ல, இந்த இடத்துல கன்னோட காஸ்ட் ப்ரைஸும் இங்க இருக்கக்கூடிய மொபைலோட செல்லிங் பிரைஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு சேமாவா இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 13 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவல் ஆக்கணும். ஈக்குவல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு, 13 இருக்கா, இந்த 13ஆல இங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ இந்த ரேஷியோவை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன ஆகும், 13 மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிளியரா? அதே மாதிரி இங்க இருக்கிற 5 கொண்டு இந்த 13 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த ரேஷியோவை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், இங்கேயும் 5ஆல மல்டிப்ளை ஆகணும். அப்போ கிளியரா புரிஞ்சா? இப்போ பாருங்க, இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கன் எவ்வளவு இருக்கு, 65. செல்லிங் பிரைஸ் ஆஃப் த கன் எவ்வளவு இருக்கு, 65. ரெண்டு என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்சு போச்சு கொஸ்டின். இப்போ வழக்கம் போல நம்ம செய்யலாம். அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஓவரால் காஸ்ட் பிரைஸ் என்ன, ஓவரால் செல்லிங் பிரைஸ் என்னன்னு எழுதிடலாம். அப்போ பாருங்க, ஓவரால் காஸ்ட் பிரைஸ் என்ன, இது எவ்வளோ, இது ஒரு 65, இது ஒரு 50. அப்போ எவ்வளோ, 115. இங்க எவ்வளோ வருது பாருங்க, இது ஒரு 65, இது எவ்வளோ வரும், 78. 65 + 78னா நமக்கு எவ்வளோ, 143. அப்போ 143ங்கிறது என்னது, ரெண்டோட டோட்டல் செல்லிங் பிரைஸ். 115ங்கிறது ரெண்டோட டோட்டல் காஸ்ட் பிரைஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முன்னி பாட்ட மொபைல் அண்ட் கன் 115. அப்போ 115 டைரக்டாவே வந்துருச்சு. நமக்கு 115 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க சொன்ன அமௌண்ட் எவ்வளோ தான், 115 தான். அப்போ இது அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுக்கும் டோட்டல் 115 rupees. ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க, 144 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, ஃபைண்டர் ஓவரால் ப்ராஃபிட் அமௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ஓவராலாக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் ஆச்சு பாருங்க, 115 ரூபாய்க்கு வாங்கி 143 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம், எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 50 இல்லை 143னா 15, இங்கே ஒரு 15, 28. ஓவரால் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ, 28. ஸோ 28 எங்கே இருக்குது, ரெண்டு ஆப்ஷனில் 28 இருக்குது. அப்படி தானே, இங்கேயும் 28 இருக்குது, இங்கேயும் 28 இருக்குது. அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் 28 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எப்படி, 28 தான் ப்ராஃபிட், டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸு இன்டூ 100. சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ 23, இங்கே என்ன வரும், 20. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும், 28 × 2னா 56, 560 டிவைடட் பை 23. 560 டிவைடட் பை 23னா, ஸோ 23ஆல் டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இதுக்குள்ளே 2 டைம்ஸ் இருக்குமா, 2 டைம்ஸ் 23னா 46. அடுத்த பேலன்ஸ் ஒரு 100 இருக்குது. 100க்குள்ளே 23 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். 4 டைம்ஸ்னா அடுத்து ஒரு 8 பேலன்ஸ் இருக்கும். 24, 8 by 23% ப்ராஃபிட். ஸோ 24, 8 by 23. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சிம்பிளான கொஸ்டின் தான். எப்படி எது ரெண்டே கனெக்ட் பண்ணு பார்க்கணும். மொதல் ஒன்னோட காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டாவது ஒன்னோட செல்லிங் ப்ரைஸோட சேமாக இருக்கான். இப்போ அதை வச்சு ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ அதுலேருந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 115 கொடுத்துருக்காங்க, எனக்கு இங்கே 115 தான் கிடச்சிருக்குங்கிறதுனால அப்படியே நான் இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Shopkeeper sold 2 items. The selling price of the first item equal to the cost price of the second item. The selling price of the first வந்து cost price of the second. He sold the first item at a profit of 20% and the second item at a loss of 10%. What is his overall profit or loss percentage? அப்போ போன கொஸ்டினே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். கடகடன் சால்வ் பண்ணுவோமா? பாருங்க. ஸோ சிபி எஸ்பி ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்னவா, 20% ப்ராஃபிட். 20% ப்ராஃபிட்னா ப்ளஸ் 1/5. 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. செகண்ட் ஒன்ல என்னது, 10% லாஸ். அப்போ 10%னா 1/10, லாஸுங்கிறனால -1/10. 10 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு விற்கிறாரு. இங்கே எது ரெண்டும் சேமா, அதுதான் பாயிண்ட். எது ரெண்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க, த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஐட்டம். இதான ஃபர்ஸ்ட் ஐட்டம், ஃபர்ஸ்ட் ஐட்டமோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த 6 இருக்குல்ல, இந்த இடமும் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஐட்டம், இந்த 10 இருக்கிற இது ரெண்டும் சேமா. இந்த 6ம் இந்த 10 இந்த பிளேஸில் இருக்குது, ரெண்டும் சேமா. அப்போ சேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 10 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்டு 10. அதே மாதிரி இந்த 6 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்டு 6. மொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு 50, 60 எவ்வளோ வருது, ஆட் பண்ணால் 110. இது ரெண்டே ஆட் பண்ணால் 60 + ஒரு 54. 60 + ஒரு 54னா எவ்வளோ வரும், 114. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது 110 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 114 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்த மொத்த டிரான்சாக்ஷன்லாம் ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 110க்கு வாங்கி 114க்கு விற்றா எவ்வளோ லாபம், 4 லாபம். கீழே டினாமினேட்டரில் 100. ஸோ ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 4/110. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ, 110.
n வந்திருக்குல்ல, காஸ்ட் ப்ரைஸ் 110 இன்ட்டு 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக பார்த்தா எவ்வளோ இருக்குது? 40/11. 40/11 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 11s are 33. ஸோ 3/7/11% ப்ராஃபிட். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3/7/11%. 3/7/11%. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை பாருங்க, ஷீலா பாட் அ சாரி அண்ட் அ லெஹங்கா அட் அ சர்டன் ப்ரைஸ். எவ்வளோ விலைக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, அந்த வாங்கின விலையை கொடுக்கல. She sold sari at 10% gain and lehenga at 25% gain. She found that cost price of sari equal to the selling price of lehenga. Find her profit percent. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். ஓகேவா? அதே மாடல் தான். இதை சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல பண்ணி கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. ஓகேவா? வேற சஜஷன் எதாக இருந்தாலும் சொல்லுங்க. மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.